வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். நமக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டா, நான் பதிலுக்கு அவனுக்கு இத பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். "இரு என் பென்சில உடைச்சிட்டல்ல, பதிலுக்கு நான் உன் பென்சில உடைக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவோம். "அவனுக்கு நான் நல்ல பதிலடி குடுக்குறேன்." இந்த மாதிரியெல்லாம் சொல்றப்போ, நம்ம என்ன மீன் பண்றோம்? பழி வாங்குறது இல்லையா? ஸோ பழி வாங்குறது, பதிலுக்கு பண்றது, கணக்கு தீர்க்கிறது, பதிலடி குடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் சொல்றப்ப நமக்கு இம்மீடியட்டா நம்ம ஞாபகத்துக்கு வர ஒரு ஃப்ரேஸ் வந்து டேக் ரிவெஞ்ச். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேஸ் கெட் ஈவன். இந்த கெட் ஈவனுக்கும் டேக் ரிவெஞ்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டேக் ரிவெஞ்சுன்றது ரொம்ப சீரியஸான ஒரு வார்த்தை. அத வந்து ட்ராமால, சினிமால, நாவல்ஸ்ல அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் டே டு டே லைஃப்ல பீப்பிள் அவாய்ட் யூசிங் இட். என்ன யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதிலா அப்படின்னா கெட் ஈவன். இந்த கெட் ஈவன்ன்றது அதே அர்த்தம் தான். பதிலுக்கு பண்றது. ஆனா இத வந்து கேஷுவலா நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேஸ். நம்ம வந்து ஜாலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார விளையாட்டுக்கு பண்றப்ப கூட இந்த வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே கன்வர்சேஷன்ல நாம பதிலுக்கு பண்றது, பழிவாங்குறது இதுக்கெல்லாம் நாம கெட் ஈவன்ற ஃப்ரேஸ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இத சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன செஞ்சு நம்ம வந்து பழி வாங்குனோம், இல்ல என்ன பதிலுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு சப்ஜெக்ட் இந்த டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி இத போட்டுக்கோங்க. கெட் ஈவன்னு நம்ம காமனா போட்டுருக்கோம். பாஸ்ட் டென்ஸ்னா காட் ஈவன், ஃபியூச்சர் டென்ஸ்னா வில் கெட் ஈவன். இப்ப செய்ய போறேன் அப்படின்னா, ஐ அம் கோயிங் டு கெட் ஈவன். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த கெட் ஈவன்க்கு பதிலா நம்ம டென்ஸ்க்கு ஏத்த மாரி போட்டுக்கணும். என்ன செஞ்சு அப்படிங்கிறதுக்கு பை அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட் ஃபார்ம்ல இங்க போடுறோம். இப்ப இதுவே நான் இவனுக்கு பதிலடி குடுத்தேன் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா யாரையாவது சொல்றதா இருந்தா, அந்த பெர்சன சொல்லணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் டென்ஸ்க்கு ஏத்த மாரி கெட் ஈவன போட்டுக்கோங்க. வித் யாரு, பை என்ன செஞ்சு. இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கவலைப்படாத, அவனுக்கு ஒரு நாள் நான் நல்ல பதிலடி குடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுறப்ப, நீ கவலைப்படாத, பதிலுக்கு அவனுக்கு நான் நல்ல தக்க பதிலடி குடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஆப்வியஸ்லி பழி வாங்குறத தான் நம்ம இப்படி மீன் பண்றோம். டே டு டே கான்வர்சேஷன் நம்ம சாஃப்ட்டா தான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ண போறதில்ல. சின்னதா ஏதாவது செய்றதுக்கு தான் நம்ம இந்த மாரி சொல்லுவோம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர்ல அப்படியே நம்ம இத கொண்டு வரலாம். ஸோ டோன்ட் வரி. சப்ஜெக்ட் வந்து நான் இல்லையா? நான் தான் குடுக்க போறேன். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ. ஃபியூச்சர்ல தான் குடுக்க போறேன். அப்போ ஐ வில் கெட் ஈவன். யாருக்கு? அவனுக்கு. அப்போ வித் ஹிம். இந்த இடத்துல என்ன செஞ்சுன்னு நம்ம சொல்லல. அதனால இந்த பார்ட்ட நம்ம விட்டுற போறோம். அப்போ ஐல் கெட் ஈவன் வித் ஹிம் ஒரு நாள் அப்படின்னு இருக்கு. அதனால சம்டே. ஸோ என்னைக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு நாள் அப்படின்னு சொல்றப்ப தான் நம்ம சம்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு நாள் அப்படின்னு நம்ம எதையாவது இமேஜின் பண்றப்போ நம்ம வந்து ஒன் டேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சம்டே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் சம்டேக்கும் ஒன் டேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ டோன்ட் வரி, ஐல் கெட் ஈவன் வித் ஹிம் சம்டே. ஒரு நாள் அவனுக்கு நான் நல்ல பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. எங்க அண்ணன் என்ன எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுட்டான். சார் பதிலுக்கு நான் அவன் ஃபோன மறைச்சு வச்சு நல்லா பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லப் போறோம். சும்மா பிளேஃபுல்லா பண்றது இல்லையா? ஸோ யார்கிட்டயாவது போட்டு விடுறது, மாட்டி விடுறது. இதுக்கு நம்ம டெல் ஆன் சம்ஒன் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ யார மாட்டி விட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த டெல் ஆன் பக்கத்துல நம்ம வந்து போடப் போறோம். இப்ப எங்க அண்ணன் என்ன மாட்டி விட்டுட்டான். அப்ப டெல் ஆன் மீ இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால டோல்ட் ஆன் மீ அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ மை பிரதர் டோல்ட் ஆன் மீ. யார்கிட்ட? டு அவர் டேட். எங்க அப்பா கிட்ட. மை பிரதர் டோல்ட் ஆன் மீ டு அவர் டேட். பதிலுக்கு நான் என்ன பண்ணேன்? பழி வாங்கினேன். ஐ காட் ஈவன். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஐ காட் ஈவன். என்ன செஞ்சு பழி வாங்கினேன்? அவனோட ஃபோனை மறைச்சு வச்சு. பை ஹைடிங் ஹிஸ் ஃபோன். மை பிரதர் டோல்ட் ஆன் மீ டு அவர் டேட். ஸோ ஐ காட் ஈவன் பை ஹைடிங் ஹிஸ் ஃபோன். ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர்? இப்போ கொஞ்சம் ஃபார்மலான ஒரு சென்டென்ஸே சொல்லலாம். ஸோ இது எந்த இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் கெட் ஈவனை. ஸோ அந்த டீம் வந்து போன மேட்ச்ல தோத்துருச்சு இல்லையா? அதுக்கு அடுத்த மேட்ச்லயே அவங்க ஆப்போனன்ட்டை தோக்கடிச்சு தக்க பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த அணி, த டீம் காட் ஈவன், பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால காட் ஈவன். என்ன பண்ணி? எதிரணியை தோற்கடித்து. பை டிஃபீட்டிங் தேர் ஆப்போனன்ட்ஸ். எப்போ? அடுத்த மேட்ச்ல. இன் த நெக்ஸ்ட் மேட்ச். த டீம் காட் ஈவன் பை டிஃபீட்டிங் தேர் ஆப்போனன்ட்ஸ் இன் த நெக்ஸ்ட் மேட்ச். ரொம்ப சிம்பிளா சொல்ல போறோம். சும்மா இந்த பழி வாங்குறது அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ட்ரை பண்ணாத. சும்மா விட்டுட்டு அடுத்த வேலைய பார். அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ விட்டுட்டுன்னா என்னது? மன்னிச்சு விட்டுட்டு அடுத்த வேலைய பார். இத தான் நம்ம அப்படி மீன் பண்ணி சிம்பிளா சொல்லிருவோம் இல்லையா?
ஸோ பழிவாங்க முயற்சிக்காதே. Don't try to get even. Don't try to get even. சும்மா மன்னிச்சு விடு. Just forgive. அடுத்த வேலையை போய் பாரு. அப்படியே மூவ் ஆன் அப்படி சொல்றோம். ஸோ டோன்ட் ட்ரை டு கெட் ஈவன். ஜஸ்ட் forgive and move on. ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லும், என் பென்சிலை உடைச்சிட்டில, இரு உன் பென்சிலை நான் உடைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ பதிலுக்கு உன் பென்சிலை நான் உடைக்கிறேன். அதுதான் நம்ம இந்த இடத்துல பழி வாங்குறது அப்படி சொல்றோம். ஸோ இரு அப்படின்னு வார்ன் பண்ற மாதிரி சொல்றப்போ நம்ம ஜஸ்ட் யூ வெயிட் அப்படி சொல்லுவோம். ஜஸ்ட் யூ வெயிட், இரு பாரு அப்படி சொல்றதுக்கு ஜஸ்ட் யூ வெயிட். நான் உடைப்பேன் ஃபியூச்சர்ல. ஸோ அதனால I'll get even. என்ன பண்ணி? பென்சிலை உடைத்து, by breaking your pencil. Just you wait, I'll get even by breaking your pencil. ஸோ ஸ்ட்ரிக்டா இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் சொல்லணும் இல்லை, இதை வேற விதமாகவும் இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே சென்டென்ஸை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கேஷுவலா, ஜஸ்ட் யூ வெயிட், I'll break your pencil and get even. உன் பென்சிலை உடைக்கிறேன், நான் உன்னை பழி வாங்குறேன், அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் யூ வெயிட், I'll break your pencil and get even அப்படின்னு சொல்லலாம். அவ எல்லாருக்கும் முன்னாடி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. நானும் சொல்லாதுன்றே போய் சொல்லி எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சு எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. நான் பதிலுக்கு அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவ என்ன அசிங்கப்படுத்திட்டா, நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நம்ம அப்படியே மீன் பண்றோம். ஸோ அப்போ ஷீ எம்பாரஸ்டு மீ in front of everyone. ஸோ நான் அவளை பதிலுக்கு ஏதாவது பண்ணணும். ஐ நீட் டு கெட் ஈவன், ஏதாவது ஒரு விதத்துல எப்படியாவது, somehow. She embarrassed me in front of everyone. I need to get even somehow. நீ பாரு, இப்படியே என்ன தொடர்ந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தீனா, கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தீனா, இதை ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் நான் பதிலுக்கு பின்னாடி நான் எதாவது பண்ணுவேன், பார்த்துக்கோ அப்படி சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சரி, தொடர்ந்து யாரையாவது கிண்டல் பண்ணி சிரிக்கிறது மேக் ஃபன் ஆஃப் அப்படி வச்சு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னதான் பார்த்து சிரிச்சாவ, அதனால மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படி வச்சு சொல்ல போறோம். சரி, தொடர்ந்து கிண்டல் செய்தால், தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறது, அப்போ கீப் வச்சு அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம் இல்லையா. அதனால இஃப் யூ கீப் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, இஃப் யூ கீப் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, நான் இதை ஞாபகம் வச்சுப்பேன். ஐ ரிமெம்பர் திஸ், அப்புறம் நான் பதிலுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணுவேன். அண்ட் கெட் ஈவன் லேட்டர். இஃப் யூ கீப் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, ஐ ரிமெம்பர் திஸ் அண்ட் கெட் ஈவன். ஐ ரிமெம்பர் திஸ் அண்ட் கெட் ஈவன் லேட்டர். நீ எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் உனக்கு ஒரு நாள் இருக்கு அப்படி சொல்றோம். ஸோ ஒரு நாள் இருக்குன்னா நான் இதுக்கு பதிலாக நான் உனக்கு பண்ணுவேன், அதுதான் நம்ம மெயின் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல பழி வாங்குறது, பதிலுக்கு பதில் அப்படிலாம் ஒரு வார்த்தையே இல்லையே அப்படின்னா அதுதான் அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே லிட்ரலாக வார்த்தை பை வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன மீன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேச முடியும் இல்லையா. ஸோ நீ எனக்கு செய்ததற்கு ஒரு நாள் உனக்கு நான் உன்னை பழி வாங்குவேன், அதுதான் அப்படி மீன் பண்ணுறோம். ஸோ ஃபியூச்சரில், அதனால ஐ வில் கெட் ஈவன். உனக்கு, அதனால ஐ கெட் ஈவன் வித் யூ. எதுக்காக இதை செய்ய போறோம்? நீ எனக்கு செஞ்சதுக்காக. For what you did to me. I'll get even with you for what you did to me. I'll get even with you for what you did to me. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவன் ஒரு நாள் அவனோட நோட்டு புத்தகத்தை தரமாட்டேன்ட்டான். ஒரு நாள் குறா எழுதி தரேன்னு சொல்லி அவன் நோட் புக்கை கேட்டேன், அவன் தரமாட்டேன்ட்டான். அதனால தான் பதிலுக்கு அவன் என் புக்கை கேட்டப்ப நான் தரல, இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அவன் ஒரு நாள் நோட் புக்கை கேட்டப்ப தரமாட்டேன்னுட்டான், செய்ய மாட்டேன்னுட்டான், சாப்பிட மாட்டேன்னுட்டான், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து wouldn't யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ he wouldn't give me his notebook. He wouldn't give me his notebook. இப்போ நான் தரல, பாஸ்ட், அதனால ஐ காட் ஈவன். இதை செய்து நான் பழி வாங்கினேன்னு சொல்றப்போ பை verb plus ing சொன்னோம். இப்போ இந்த தடவை தராம பழி வாங்கிட்டேன், அதனால நெகட்டிவா பை நாட் கிவிங் மை புக், என் புக்கு கொடுக்கல. ஐ காட் ஈவன் பை நாட் கிவிங் மை புக் when he asked. அவன் கேட்டப்போ பதிலுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். One day he wouldn't give me his notebook. I got even by not giving him my book when he asked. இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஈஸியாகவே இருந்துச்சு இல்லையா. அப்போ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்கள பழிவாங்க நினச்சி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது. நீ திரும்ப ஒரு தடவை என் பேக் இப்படி மறைச்சு வச்சின்னா நான் திரும்ப உனக்கு பதில் பண்ணுவேன் அப்படி சொல்லணும்.
ஸோ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது. டோன்ட் வேஸ்ட் யூ எனர்ஜி. என்ன பண்ணி அவங்கள பழிவாங்க நினைத்து. ட்ரைங் டு கெட் ஈவன் வித் தெம். அவங்கள பழிவாங்க முயற்சித்து. இதுதான் அர்த்தம். அதனால தான் நம்ம ட்ரைங் டு கெட் ஈவன் வித் தெம். டோன்ட் வேஸ்ட் யூ எனர்ஜி ட்ரைங் டு கெட் ஈவன் வித் தெம். நீ மறுபடியும் என் பேக்கை மறைச்சு வச்சா. இஃப் யூ ஹைட் மை பேக் அகெயின், நான் உனக்கு பதிலுக்கு பண்ணுவேன். I'll get even with you. If you hide my bag again, I'll get even with you. ஸோ இந்த வீடியோவில் நாம் சாதாரணமாக ஸ்போக்கனில் ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ அவங்களுக்கு பதிலுக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணுறது, பழி வாங்குறது, பதிலடி கொடுக்கறது, இதையெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.